எடப்பாடி மக்களை சந்திக்க போனார். அப்போது 2 நாளாக கண்டினியூவாக ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் வந்துருச்சு. அதே மாதிரி விஜய் அவர்களும் திருச்சியில் ரோடு ஷோ பண்ணும்போது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி உதயநிதி அவர்கள் கூட்டத்தில் ரோடு ஷோ பண்ணும்போது ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அப்போது கடவுள் இவங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டை பார்த்து கொள்வார்கள், சீமான் பார்த்து கொள்வாங்க. நீங்கள் எதற்கு அவர்கள் நாட்டில் நீங்கள் வற்புறுத்தி தமிழர்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. 50 வருஷமாக ஆட்சி பார்த்தாச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு ஆண்டவரே கடவுளே ரெட் அலர்ட் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 3 பேரும் ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டுட்டான். ஆனால் சீமான் நடத்துகிற கூட்டத்தை பாருங்கள், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கும். சரிங்களா? அதனால் தமிழ் தேசியம், தமிழர்கள் நாட்டில் தமிழ் தேசியம், தமிழர் ஆட்சி செய்யட்டுமே. உங்களுக்கு இங்கே என்ன வேலை? மூட்டை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாமே. உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போங்க. கர்நாடகம் தான் ஆட்சி செய்கிறோம், தெலுங்கானாவில் தெலுங்கர் தான் ஆட்சி செய்கிறோம், கேரளாவில் கேரளாக்காரன் தான் ஆட்சி செய்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் என்ன தலையெழுத்தா? திறந்த விட்டு நாய் வீடா இது? திறந்து தமிழ்நாட்டில் இத்தனை பேர் நாச்சி செய்கிறேங்கிறே செய்யுங்கடா. மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கேவலம். எப்படி மறுபடியும் பொய்யான வாக்குறுதியில் கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு மக்களை வந்து சந்திக்கும் போது எப்படி மூஞ்சி காமிக்கிறீங்கன்னு தெரியல. சேச்சி நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களுக்கு இல்லை? சரி